इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. அடுத்ததாக பவித்ரீகர்த்தம் பசுபதி பராதீன ஹிருதயே தயா மித்ரைர் நேத்ரைஹி அருணதவளஸ்யாமருஜிபிஹி நதஹ சோணஹ கங்கா தவனகனயே திவ்ருவமமும் த்ரயாணாம் தீர்த்தானாம் உபநயதி சம்பேதமனகம் பவித்ரீகர்த்தம் நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தப்படுத்தணும். மனுஷன் காலம் எழுந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான். இவனுடைய மனசு ஒவ்வொரு கணமும் வெளியில போனதுமே வெளியில இருக்க அழுக்கோட திரும்பி வரும். குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு வெளியில அனுப்புறேன், அது இங்கேயும் ட்ரெஸ் எல்லாம் கெடுத்துட்டு வருது, சேத்துல விழுந்து அதை விட்டு இது பண்ணி அம்மா என்ன பண்ற, குழந்தை வந்ததுமே அதை அடிக்கிறது இல்லை, அதை கட்டி கிட்ட வந்து மறுபடியும் அந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டி அதை குளிப்பாட்டி பவுடர் எல்லாம் போட்டு அழகாக்கி வேற ட்ரெஸ் போட்டுன்னா அனுப்புற, அந்த குழந்தைக்கு தெரியாது. அதனால என்ன பண்ற, அதே போலதான் நம்ம மனசும் என்ன ஆகுது, அப்பப்ப வெளியில விடுறோம். ராகத்வேஷங்கள்லாம் போய் விடாது. என்னென்ன பொருளை இதை பார்த்தா இது நன்னா இருக்கு, இது நன்னா இல்லை, இது சரியா இல்லை, இது விலை ஜாஸ்தி, என்னமோ பேசிட்டே இருக்கா மரம். காலம் பொழுது சாயங்காலம் வரைக்கும் எந்த விஷயத்துல கமெண்ட் அடிக்கிறேன். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம அனாவசியமாக பேசப்படாது. ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசனை பண்ணணும். இது தேவையா, தேவையில்லாத போல பேசப்படாது. அதான் சாஸ்திரம் சொல்றது, அந்யாவா சோபிமுஞ்சதா அமிர்தேது. வேதாந்தத்தை பற்றியோ அல்லது பகவன் நாமாவை தவிர மாதி வார்த்தையும் பேச வேண்டாமே. ஏன்னா வாசோ விக்ராமனம் ஹிதது, அனாவசியமா இது வாக்குக்கு கெடுதலை கொடுக்கிறது, வலியை கொடுக்கிறது. ஆனா எல்லாத்தையும் நம்ம போட்டோம். இப்ப என்னடா ஆச்சுன்னா கம்யூனிகேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான். அவன் அந்த வார்த்தையே பாருங்க வெடிச்சு வெளியில வருது அப்படின்னா பேசிட்டு இருக்கேன். டெலிபோன் எடுத்து அவன் பாட்டு பேசிட்டே இருக்க, நடந்துட்டு பேசுறான், உட்கார்ந்துட்டு பேசுறான், படுத்துட்டு பேசுறான், என்ன பண்றதுல ஓடிட்டு பேசிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டே பேசுறான். சாப்பிடுறப்ப பேசப்படாது, மௌனேன போக்தவ்யம், மௌனமா சாப்பிடணும். டெலிபோன் பக்கத்துல இருந்து பேசிட்டே வாயில போட்டுருக்கான், அது எங்கேயாவது சுவாச குழாயில போச்சுன்னா முறை எதுன்னு கஷ்டமா தெரிய மாட்டேங்கிறது. இப்ப என்ன அப்படி தலைமையில ஒரு விவகாரமான அடுத்த அப்புறம் பேசப்படாதா? இப்ப ஒருத்தர் சொன்னார் மௌனேன போக்தவ்யம், இல்ல இல்ல மௌனே நபோக்தவ்யம். இது சம்ஸ்கிருதமா எப்படியும் பேசலாம். யாராவது மௌனம்னு சொன்னா அவன் சாப்பிடாதீங்க கொண்டு அப்படின்னு ஒண்ணு பேசுறது, இல்லைன்னா டிவி பார்க்கணும். அந்த டிவியில அகோரமான விஷயங்களை தான் காமிக்கிறான், ஒண்ணும் பார்க்க மாட்டேன், மங்களமாக ஒண்ணும் தெரியல. எப்ப பார்த்தாலும் பொறாம, சண்டை, இப்படி கவலை, அழுக, இப்படித்தான் பார்த்து காமிக்கிறாங்க. சந்தோஷமா காமிக்கிறான், ஒண்ணுமே காமிக்க. ஆனா அதையே பார்த்துட்டு இருக்க, அப்ப உங்க மனசு எப்படி ஆகணும், எப்படி நீங்க உட்கொள்றீங்களோ அப்படி ஆஹார சுத்தோ சத்வ சுத்தி அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம மேலும் மேலும் பழைய நாள்ல சாப்பிடுறதுக்குலாம் நிம்மதியா சாப்பிடணும். இறைய போட்டு அந்த மரத்தை நிம்மதியான பரியந்தம் வேற எங்கேயும் போகாத பரியந்தம் சமைக்க பரிமாறிட்டே இருப்பான். இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் எல்லாம் பரிமாறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள எப்ப சாப்பிட போடுவாங்க சாப்பிடலாமா? இப்ப எல்லாம் கிடையாது. சிப்ஸ் போட்டாலுமே அடுத்த ஐட்டம் வரதுக்குள்ள சிப்ஸ் காணும். நான் பார்த்தேன், அந்த பக்கம் பரிமாறிட்டே இருக்கேன், அடுத்த ஐட்டம் வரதுக்குள்ள இல்லை பரிமாறதுக்கு வருது அப்படின்னு சாப்பிட்டா என்ன அர்த்தம்? முதல்ல இலையில எல்லாம் வந்த பிறகு அன்னசூட்டம் சொல்லிட்டு இந்த ஆகாரமானது நம்ம உடம்புக்கு சரியா வரணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். காயத்ரி மந்திரத்தினால அபிமந்திரணம் பண்ணி அதுல ஏதாவது ஒரு தோஷம் இருந்தால் அந்த தோஷமெல்லாம் போகட்டும் அப்படின்னு அபிமந்திரணம் பண்ணி அதுக்கு நம்ம மனசுக்கும் சரீரத்துக்கும் ஒத்துக்கணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கு. சாந்தமா சாப்பிடுங்க, மனசுல கந்தளிப்பு இல்லாமல். இப்படி நம்ம காலம் இருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்தோமே. ஏன்னா
நம்ம மனசுல அப்பப்ப ஏதோ ஒரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த எண்ணங்கள் வெளியில போய் உள்ள வந்ததுமே மனசானது அப்படியே கெட்டு போறது. அது ஒரு தோஷம் வருது. அந்த தோஷங்கள்ல போக்கணும் ஏனால் என்ன பண்ணணும்னு நம்ம அண்டிய பார்வைதான் வேணும். பவித்ரி கர்த்தம்னா எங்களை எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக பசுபதி பராதீன ஹிருதயே, அதுக்கு முன்னால் ஈசானதைன்னு சொன்னார். நீங்க என்ன சொல்றார்? பசுபதி பராதீன ஹிருதயே. பசுபதி உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளையும் தன் கண்ட்ரோல்ல வைத்துட்டு இருக்கிறவர். பசுனாம் பாலைதா இது பசுபதி. மனுஷால எல்லாரையும் பசுக்கள்னா யாரு சார்? அறியாதவர்கள். யார் அறியாதவர்கள்? ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம் எனக்கூடியதான 3 மலங்களோடு கூடியவர். இந்த மலங்களோடு கூடின மனிதர்களை எல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு பசுபதி. அந்த பசுபதி பராதீன ஹிருதயே, பசுபதி ஹிருதயத்துக்கு பராதீனமா இருந்துருக்கு. அவர் சொல்லபடி நடந்து போலாம். போனதும் ஈசானது இதுன்னு இப்படி பண்ணிருக்கல. பசுபதி பராதீன ஹிருதயே எதற்காக? தயாமித்ரயர் நேத்ரை. இந்த கண்கள் இருக்க, இந்த கண்கள் என்ன எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்லியா இருக்கு, தயையோட கூடி இருக்கு. இந்த ஜனங்களை எப்படியாவது முன்னு கொண்டு வரணும், அவளுக்கு நல்லது ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த கண்களுடைய பார்வையை இப்படி சொல்றது. தயாமித்ரயர் நேத்ரை அருண தவள சியாமருதி. அந்த நேத்திரங்கள் கண்கள் என்னென்ன கலர்ல இருக்கு? அருணம் சிவப்பா இருக்கு, அதோட மட்டும் இல்ல தவளம் வெளுப்பா இருக்கு, சியாமம் கருப்பா இருக்கு. கண்கள்ல நடுவுல இருக்கிற மாதிரி கருப்பா இருக்கு, மீதி பாகங்கள்லாம் இது வெளுப்பா இருக்கு, நுனியில மட்டும் சிவப்பா இருக்கு. இப்படி 3 பாகங்களும் இருக்கு. இந்த 3ம் என்ன சொல்றது? அந்த சேர்ந்து அந்த பிரபோஷனோட சேர்ந்து பார்க்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகணும் எனக்கூடியதான எண்ணத்துல பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஸ்வரூபம் எப்படிதான் வரும்? சிவே சுங்காராந்திரா அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அந்த ஒவ்வொரு விதமான பார்வையும் இப்படி இருக்கு. இந்த பார்வையோட பார்க்கணும். தயாமித்ரேத்ரை அருணதவளஸ்யாமருஜபி நதசோணா கங்கா தபனதயா இது திருவமமும் திரயாணாம் தீர்த்தானாம் உபநயசு சம்வேத மனதம். அவன் இந்த கண்களுடைய பார்வை எப்படி இது ஒன்னா சேர்ந்திருக்கிறது, எங்களை எப்படி பவித்திரமாக ஆக்கிறது, தூய்மையாக ஆக்கக்கூடியது எப்படி? என் வாழ்க்கையில என் மனசு இங்க அங்க சுத்தி கொண்டிருக்கேன், இதை எப்படி உங்களால தூய்மை ஆக்க முடியும்? அப்படியா? அந்த பார்வை வழியாக அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்க மேல கங்கா ஜலத்தை தெளிச்சுட்டு இருக்கா. அந்த பார்வையானது திரிவேணியில இருக்கக்கூடியதான கங்கா ஜலம். திரிவேணியில இருக்கக்கூடியதான அலகாபாத்ல இருக்கக்கூடியதான கங்கா ஜலம் என்ன? அதுல 3 நதிகளும் சேர்ந்ததான ஜலம். கங்கா, யமுனா, சரஸ்வதி 3ம் சேர்ந்திருக்கு. அந்த கங்கையானது பவித்ரி கர்த்தம்னா எல்லாரையும் பாவனமாக்குறது. கங்கா ஜல லவ கணிகா பீதா. அந்த கங்கா ஜலம் இருக்க, அதுல ஒரு டிராப் சாப்பிட்டா போதும். ஒரு டிராப் சாப்பிட்டா என்ன சார் விசேஷம்னு? இந்த பிறவியில நீங்க பிறந்தண்ணில இருந்து இந்த கணம் வரைக்கும் எவ்வளவு பாப்பம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் போயிடுது. கரைக்கு மேல ஏறி வந்து ஏதாவது விஷயம்னா அந்த பாப்பம் புதுசு. நியூ அக்கௌண்ட் இல்லை, பழைய அக்கௌண்ட் இல்ல. பழைய அக்கௌண்ட்ல பிறந்தண்ணில இருந்து நீங்க சாப்பிடுற பரியந்தம் அது வரைக்கும் பண்ணின பாப்பம் எல்லாம் போச்சு. என்ன சுவாமி விசேஷம்? மகாவிஷ்ணுடைய பாதத்துல இருந்து வந்தது. பரமேஸ்வருடைய சிகாஸ்பர்ஷம் ஏற்பட்டிருக்கு. தென்னமுனிவருடைய வயத்துல போய் மறுபடியும் காது வழியாக வெளியப்பட்டிருக்கு. அப்படி அந்த பவித்திரமான அந்த கங்கையானது எல்லோரையும் சுத்தப்படுத்தணும் என்பதற்காகவே இருந்தவள். அந்த கங்கைக்கோட சேர்ந்து இன்னொரு 2 சேர்ந்து இருக்கான். சரஸ்வதினு ஒருத்தம். இந்த சரஸ்வதி நதி யாரும் பார்க்கல. ருக்வேதத்துல சொல்லியிருக்கு அதை பத்தி விசேஷமா. அது அப்பவே அந்தர்வாகினியா ஆயிடலாம். அந்தர்வாகினின்னு வெளியில இல்லாமலேயே பூமிக்குள்ளேயே இருக்கு, வெளியில தெரியாது அந்த கங்கைய. அது அதே மாதிரிதான் அந்த சரஸ்வதியினுடைய சொரூபம் உங்களுக்கு தெரியாது. உங்களை பார்த்தா சாதாரணமா தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? இங்க எடுத்து சொன்னத கொலகொல சர்வத்திர சர்வஜ. யாருக்கு ஒருவருக்கு எல்லா ஃபீல்டுலையும் எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது. உங்களுக்கு கணக்கு தெரியலாம், எனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியலாம். இதை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இன்னொருத்தருக்கு என்னன்னா எந்த குதிரை எந்த ஜாதின்னு தெரியும் சார்.
பிறகு ரேஸ் கோர்ஸ்லயும் இருக்காரு அவர், எங்கேயும் வெளியில வருது இல்லை. அது உங்களுக்கு தெரியாதா இல்லையா? இப்ப விவகாரம் என்னடா, அவருக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சது ஒருத்தருக்கு தெரியணும்னு நிர்பந்தம் இல்லை, அது பார்க்கணும். அப்படி எல்லாவற்றையும் அறியணுமையானால் அந்த அறியக்கூடியதான திறமை நமக்கு பகவான் கொடுத்திருக்கார். அது எதனால் அந்த திறமை வந்திருக்கு? அந்த ஞானம், அந்த ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பகவான் ஞான சக்தி. அந்த ஞான சக்தியை கொடுக்கறது தான் விசேஷமாக சரஸ்வதிங்கிறது. அது தெரியாதோ, இட்ஸ் நாட் எக்ஸ்பிளிசிட். ஒரு மனுஷனை பார்த்தானே இவருக்கு இவ்வளவு அறிவு இருக்கு என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் சரஸ்வதியான அந்தர்வாகினின்றார். சரஸ்வதி அந்தர்வாகினி சொல்றதுக்கு காரணம் என்ன? மற்றவதான் அவர் செய்யக்கூடியதான வேலையானது பார்த்தாலே ஓஹோ இவருக்கு தெரியும்னு தெரியும். இவரை பார்த்ததுமே அவருக்கு அழகா குடங்கள்லாம் பண்றாரு சார், குடங்கள் பண்றது பார்த்தோமே நல்லா தெரியுது, இவருக்கு நல்லா பண்ண தெரியுதுன்னு பார்த்துட்டோம். சமையல் பண்றது பார்த்தாலே பாங்க தெரியும். சில பேர் சமையல் பண்ணினாலே அழகா நல்ல மதியம் எல்லா பாத்திரமும் கீழே இறக்கி வச்சிடும். அதுதான் என்ன படம், அது கிளீன் பண்றதுக்கு 3 நாள் ஆகும். சில பேர் எப்படின்னா அது பண்ணும் பொழுது அந்த இது மறுபடியும் கை எங்கேயோ அந்த பக்கமே பார்க்க மாட்டேன், டப்பா எடுப்பா எடுத்து போடுவோம், மறுபடியும் எங்கேயோ வச்சிருவோம். அந்த கை கரெக்டா அந்த இடத்துக்கு போகும். எத்தனை வருஷமா பண்றாளோ இந்த மாதிரி தெரியுது, வரணும்னா தெரியுது. அது போல அந்த கிரியாசக்தியும், அது போல எல்லாத்துக்கும் மேல இச்சா சக்தி, அந்த பக்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பக்தி இருந்தாதான் எல்லாம் வரும், ஞானமும் வரும், செயலும் வரும், எல்லாம் வரும். அந்த பக்தியை கொடுக்கக்கூடியது காளிந்தி. இது அந்த தபனா தனையா, அதனால யமுனா நதின்னு பேரு. அந்த யமுனா, சரஸ்வதி, கங்கா இந்த 3 கலந்து இருக்காங்க. அது மாதிரி 3 நதிகளும் கலந்து அழகா திரிவேணி சங்கமம்னு சொல்ற பாத்தீங்கன்னா, அந்த திரிவேணி சங்கமம் எங்க இருக்குன்னு அம்பாளுடைய கண்கள்லயும் இருக்கு. என்ன தர்ஷோணா, சிவப்பான ஒரு நதி, கங்கா வெளுப்பா இருக்கக்கூடியதான நதி, தபன தனையே திருவமிதம் திருவமமும், தபன தனையா காளிந்தி யமுனா, இது 3 திருவமமும் திரையாணாம் தீர்த்தானாம் உபநயசி தம்பேதமனகம். இதே நீங்க காசியில போனீங்கன்னா லாபத்துல ஒரு பக்கம் தான் வெடவெளின்னு ஜலம் வந்துடும், ஒரு பக்கம் எல்லோ கலர்ல வந்துருக்குமா பச்சையா. அந்த 2 சேர்ந்து தனியா வரக்கூடிய ஸ்வரூபத்தை நீங்க பார்க்கணும். அது கீழே அந்த விடுப்ப சரஸ்வதி ஓடுறதுங்கிறான். பாருங்க பாருங்கன்னா எல்லாரும் தெரிகிறதுங்கிறான். போறவெல்லாம் தெரிகிறதுனா தெரிகிறது, ஒருத்தனுக்கு தெரியல ஓடலாம். அதான் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் தெரிகிறதா தெரிகிறது, இல்லைன்னா உங்களை பாப்பின்னு நினைப்பாங்க. இது அப்பா இது தெரிகிறது சார் விவகாரம், ஞான கண்ணுக்கு தெரிகிறதுன்னு வச்சுப்போம். விவகாரம் என்னன்னா, ஏன்னா இந்த 3 நதிகளும் சேர்ந்து மனுஷனுக்கு அவனுடைய சகல விதமான பாபங்களையும் போக்கி அவனுக்கு பக்தியை கொடுத்து, பக்தியை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவனுக்கு நல்ல வழியில செயலை கொடுத்து, நீங்க கர்மாவை பண்ணாத போனா பலம் பெறாது. கர்மாவை பண்ணி ஆகணும். எப்படி பண்ணணும்? ஈஸ்வரார்ப்பணமாக பக்தியோட பண்ணணும். இப்படி தாங்கள் பக்தியோட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினேன பவித்ரி கர்த்தம், அதை பவித்திரமாக ஆகிவிடும். மனுஷனுடைய வாழ்க்கையே பவித்திரமாகிவிடும். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபிவா. எப்படி அபவித்திரனா இருந்தாலும் பவித்திரனா இருந்தாலும் எந்த நிலையில இருந்த போதிலும் எஸ்மரே கொண்டரே காட்சம், பகவான நடத்த மாத்திரத்தால பாக்கியாபியந்தர ஸ்ருதி தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்றோம். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. பகவான் நாமாவை நினைச்ச மாத்திரத்தினாலே போதும். ஏன்னா யார பகவான் நாமாவை நினைக்கிறானோ அவன் மேல அம்பாளுடைய கட்டாட்சம் விழாது. அம்பாளுடைய கட்டாட்சம் விழுந்த பிறகு அவனுக்கு என்ன சார் நடக்காது? உலகத்துல சகல விதமான பார்வையும் எல்லாமும் கிடைக்கும். தங்குவர் கற்பக தாருவின் நிழலில், அம்பாளுடைய கட்டாட்சம் பார்த்ததுமே கிடைச்சதுமே அவன் எங்க நிக்க போறான்? கற்பக மரத்து கீழே நிக்க போறான். தாயாரின் மங்குவர் மண்ணில் வழப்பா பிறவை, மறுபிறவி இல்ல, இன்னொரு அம்மா இல்லாத ஒரு நிலை அடைவான். அந்த ஸ்வரூபம் அடையணுமையானால் ஜெகன்மாதாவுடைய பார்வை வேணும். மால்வரையும் பொங்குவர் அழியும் 8 குலபர்வத்தங்களாகட்டும், 7 குளிக்கிற நதிகளாகட்டும், சமுத்திரங்களாகட்டும், அவனுக்கு பணிபுரியும். 7 புவனமும் 14 புவனங்களும் இவனுக்கு அடிமையிடம் அம்பாள் தாங்கடையான நம்ம பார்க்க விட மாட்டேங்கிறோமே, என்ன பண்றது? திரும்பி துணித்தவரே அப்படின்னு விசேஷமா அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் கண்கள் நம்ம மேல விழுந்தவர். எச்சராமம் நபஸ்யேது எச்சராமம் நபஸ்யதி,
ராமாயணத்துல வால்மீகி சொல்ற ராமன் வெளியில போகும் பொழுது ஜனங்கள்லாம் ராமனை பார்ப்பாளாம். எதற்காக ஒரு தடவை ராமனை பார்த்த பிறகு நம்ம கண்ணு அங்கிருந்து எடுக்கணும்னு தோணும். அவ்வளவு அழகு. பும்சாமோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். ராமன் நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ அதை கேட்டாலே ஒரு மனசுல அந்த அவ்வளவு சொந்தம். இப்படி ஒரு வியக்தி இருந்திருக்காரு நம்ம நாட்டுல. அந்த கண்களை ராமனை பார்க்கணும். என்னைக்காவது ராமன் கண்ணு நம்ம மேல பார்வை நம்ம மேல விழுந்த போரும் தரம். இந்த ரெண்டும் நடக்கலைன்னா சுவாத்மாப்பியே நம்பிக்கிறத இன்னொருத்தர் அவனை வைய வேண்டாம், அவன் மனசே அவனை வையறான். அப்படி அந்த ராமனுடைய ஸ்வரூபம் அப்படி அழகா இருந்ததோ இல்லையா? காரணம் என்ன? ராமன்னு சொல்றது அம்பாளுடைய திருவுருவம். ஸ்ரீராமோ லலிதாம்பிகா நரோதர். இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் ராமனாக. அப்படி விசேஷமாக இந்த அம்பாளுடைய கண்களை உண்மையாக நிமிடோத்பன்ன சுபன்ன புவனாவளி அப்படின்னு சொல்லி அந்த பார்வையானது மேல விழுந்ததுமே இவ்வளவு கேவமானது ஏற்படுறதுங்கிறத விசேஷமாக பார்த்தோம். இந்த ஸ்லோகத்திலையும் நாம குணபாயுதம் பண்ணினா தீர்வரோக நிவர்த்தி. எந்த வியாதியாவது எவ்வளவு மருந்து வாங்கினாலும் சாப்பிடல போகலைங்கிறால இத நினைச்சிட்டு குணபாயுதம் வெள்ளம் பாயுதம் அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணினா 40 நாள்ல எல்லா வியாதியும் போயிடும். அப்படி க்ஷேமான அஞ்ஞான நிமித்தத்தோட போயிடும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அம்பாளுடைய கண்களை பார்த்தோம். லோகத்துல எல்லாத்த விட ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு அம்பாளுடைய கண்களானது கண் கொட்டுறது இல்லை. நாமெல்லாம் கண் கொட்டாம ஒருத்தரை பார்த்தோம்னு வச்சுங்களேன், எதிர்க்க இருக்கிறோம் பயந்துருவோம். யாரையாவது கண் கொண்டோம் அப்படியே பார்த்துட்டே இருக்க 2 நிமிஷம் அவங்களை மேல பார்க்க மாட்டோம், அந்த பக்கம் பார்த்துட்டு போயிடுவோம். என்னடா இவரை மறைச்சு பாக்குறாரு என்ன ஆகும் என்னமோ ஒன்னும் ஆகாது. நீங்க மறைச்சு பார்த்ததுன்னா ஒருத்தரும் எரிஞ்சு போயிட மாட்டார். அவ்வளவு திறமை உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்பப்ப கண்ணு கொட்டிட்டே இருக்கோம். நம்ம கண்ணு கொட்டாத பிராணி ஒண்ணு உலகத்துல, அது என்னது? மீனுங்கிறது ஒண்ணுதான். அடுத்தது அம்பாள். தேவதைகள்லாம் உண்மைகள் வச்சுட்டாங்க கிடையாது. ஆனா அம்பாள் கண் கொட்டாம இருக்காளே, எதுக்காக கொட்டல? ஆனா எப்பவுமே திறந்திருக்காளே கண் கொட்டலையே என்ன? அதுல ஒரு ரகசியம் இருக்கு. கண்ணு கொட்டினா ப்ராப்ளம் வரும், அதுக்காக கண் கொட்டாமலேயே அம்பாள் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு விசேஷமா அடுத்த ஸ்லோகம் சொல்றது. ஏன் அம்பாள் கண் கொட்டலைங்கிறது அடுத்த கிளாஸ்ல